ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமா சிந்து வீட்டுக்குள்ள வராங்க. அடுத்து சஞ்சய் போலீஸோட மாறனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப மகா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பைரவி கிட்ட வந்து அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் எல்லா தப்பையும் பண்ணது இந்த மாறன் தான். அவன் தான் பூச்சி மருந்து அடித்து இப்படி பண்ணி வச்சிருக்கான். செத்து போய் பல லட்சங்கள் லாஸ் ஆனதுக்கு காரணம் இந்த மாறன் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பைரவி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம் கோவப்பட்டு மாறனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. 2 பேரையும் பிரித்து விடுறாங்க. இப்போ மகா வந்து என்னடா என் பசங்க அமைதியாக இருக்காங்கன்னு எப்போ பாரு வந்து வம்பிழுத்துட்டு இருக்கியான்னு மாறனை போட்டு மகா பழிச்சு பழிச்சுன்னு 2 அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா பைரவி வந்து நான் இந்த ஐடியா கொடுத்து என்னால் தான் பல லட்சங்கள் லாஸ் ஆயிடுச்சுன்னு இந்த வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீ தான் உண்மையை நிரூபிச்சிருக்க சஞ்சய்ன்றாங்க. அப்போ சஞ்சய் ஒரு உண்மை சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணது நான் கிடையாது, உன் தங்கச்சி சிந்துதான்ற உண்மையை சொன்னதுடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து பாக்கியா பாட்டி வயலில் 2 நாளாக மாறன் நடமாட்டிட்டு இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வயல் பக்கம் போனேன். அங்கே பூச்சி மருந்து டப்பா இருந்தது. அதுக்கப்புறமா அது எங்கே வாங்குவாங்கன்னு விசாரித்து அந்த கடைக்கு போனேன். அவங்க வந்து மாறன் 24 டப்பா வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சஞ்சய்க்கு கால் பண்ணி விசாரிக்க சொன்னேன். மாறன் தான் இதெல்லாம் பண்ணதுன்ட்டு சஞ்சய் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சித்து வந்து இவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறாங்க. பைரவி போயிட்டு சிந்து கிட்ட பேசுவாங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சிந்துவை ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கதைக்களங்கள் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.